கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவருடைய திருவசனங்களிலே நமக்கு ஆச்சரியமான பாடங்கள் அடங்கியிருக்கின்றன. அதில் நம்முடைய சிந்தையை குறித்த பாடங்களும் வேதாகமத்தில் அவ்வளவு ஆழமாக இருப்பது போல் நாம் வேறெங்கும் பார்க்க முடியாது. நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால், ஒரு புதிய தொடர் பி இ டிரான்ஸ்ஃபார்ம்டு என்ற தலைப்பில், மறுரூபமாகுங்கள் என்ற தலைப்பில் ஒரு புதிய தொடரை நாம் ஆரம்பிக்கிறோம். அதில் இன்றைக்கு முதல் பாகமாக நாம் படிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், மறுரூபமாவது எப்படி என்ற தலைப்பின் கீழ் நாம் சத்தியங்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். How to be transformed. மறுரூபமாகுங்கள், மறுரூபமாவது எப்படி? ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கேயும் மனம் பற்றி பேசுகிறார். முதல்ல மனம் மறுரூபமாகுங்கள் வாசித்தோம். இங்கே உங்கள் சிந்தையை பற்றி, நம்முடைய சிந்தையை பற்றி பேசுகிறார். Let this mind be in you which was also in Christ Jesus. இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் உள்ளபடி நாம் மொழிபெயர்ப்போம் என்றால் அதில் என்ன அர்த்தம் என்றால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்பதை ஆங்கில வசனத்தின் அர்த்தம். அதாவது கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய சூழலில் அடிப்படையில் புரிந்து கொண்டோம் என்றால், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பிலிப்பியர் 2:4 வாசிக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவின் இந்த சிந்தை என்றால் பிறருக்கானவைகளை நோக்கும் சிந்தையே ஆகும். தன்னலமற்ற சிந்தையே கிறிஸ்துவின் சிந்தை என்பது நமக்கு புரிகிறது. அன்பானவர்களே, அந்த சிந்தை நம்மிடம் இருக்கிறதா? தன்னலமற்ற சிந்தை, அதற்கு நம் பங்கு என்ன என்றுதான் நாம் படிக்க போகிற பாடங்கள். நம்முடைய சிந்தை குறித்த பாடங்களை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும் என்பது தெய்வ சித்தம். ஆகவே அந்த மறுரூபமாகும் அனுபவத்திற்கு நேராக நாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். வேதாகமத்தின் ஆழங்களில் இருந்து எங்களுடைய மனம் மறுரூபமாகுதல் பற்றிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்தவ வாழ்வுக்கும் கிறிஸ்தவ சேவைக்கும் முன்மாதிரி யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏனெனில் அவர் தம்மை பற்றி அல்ல, முதலாவது பிறரை பற்றியே சிந்தித்தார். வசனங்கள் சொல்லுகிறது பாருங்க. ரோமர் 15 3, 2, 1 ஆகிய வசனங்களை வாசிப்போம். கீழிருந்து மேலே வாசிக்கிறோம், சரிதானே? 3ஆம் வசனம், 2ஆம் வசனம், 1ஆம் வசனம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். அப்போது இந்த உலகத்தில் வந்து அவர் வாழ்ந்த பொழுது தமக்கு பிரியமாய் நடக்கவில்லை. நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படி. அன்றையும் பலமுள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போது இந்த வசனங்களின் அடிப்படையில் நமக்கு உண்டாகிற கேள்விகள் என்னவென்றால், நாம்
பிறருடைய நலனை நாடுகிறோமா, அல்லது நம்மை குறித்தே, நான் என்னை குறித்தே சிந்திக்கிறேனா? நமக்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த வேலையால் மனப்பான்மை இருக்கிறதா? பிறருக்காக சேவை செய்ய, தியாகம் செய்ய நமக்கு விருப்பம் இருக்கிறதா? கிறிஸ்து பாருங்க, அவர்தான் எல்லாருடைய கால்களையும் கழுவ தொடங்கினார் என்று படிக்கிறோம். அதான் வேலையால் மனப்பான்மை, சர்வன்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நமக்கு அந்த மனப்பான்மை இருக்கிறதா? நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வேலைக்காரனா அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் நம்முடைய மனம். Will you empty yourself that others might be filled? மற்றவர்கள் நிறைவு காண வேண்டும் என்பதற்காக உங்களையே நீங்கள் வெறுமையாக்க ஆயத்தமா? அன்பானவர்களே, இந்த பாவ உலகம் இரட்சிப்பு என்னும் தேவனுடைய அன்பினால் நிறையப்படுவதற்காக தேவனும், பிதாவாகிய தேவனும், தேவகுமாரனாய் கிறிஸ்துவும் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார்கள். குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பின பொழுது பிதா பரலோகத்தையே வெறுமையாக்கினார். மனிதனாக வந்து பாவம் மனிதர்களுக்காக மரிக்க தம்மை கிறிஸ்து ஒப்பு கொடுத்த பொழுது அவர் தம்மையே வெறுமையாக்கினார். இடறிப்போன பாவிகள் ஆசாரியரும் அரசரும் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து மனுஷனாக அடிமையாக இறங்கி வந்தார். பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்ய அவர் தம்மை பரிபூரணமாக அர்ப்பணித்திருந்தார். அன்பானவர்களே, கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட கிறிஸ்தவனும் கிறிஸ்துவையே பின்பற்றவும் அவரையே பிரதிபலிக்க வேண்டும் அல்லவா? பாருங்களா, அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்து. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, 12:1 ரோமரில் படிக்கிறோம், நாமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் தனது வேண்டுகோளை முன்வைக்கிறார். இந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, ஐ beseech you therefore brethren என்று அவர் ஆரம்பிக்கிறார். இந்த 12:1 அவர் அப்படி இருக்க சகோதரரே என்று ஆரம்பிக்கிறார் என்றால், முதல் 11 அதிகாரங்களில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் 11 அதிகாரங்களில் ஒரு பாவி யாரால் நீதிமானாக்கப்படுகிறான், எப்படி ஒரு பாவி தேவனுடைய பிள்ளை ஆகிறான் என்பதை அவர் அந்த உபதேசத்தை, விசுவாசத்தினால் நீதிமான் ஆகுதல் என்ற உபதேசத்தை முதல் 11 அதிகாரங்களில் ரோமர் நிருபத்திலே அவர் விளக்குகிறார். பிற்பாடு கடைசி 5 அதிகாரங்களில் 12 முதல் 16 வரை உள்ள அதிகாரங்களில் நீதிமானாகிவிட்ட கிறிஸ்தவனின் கடமைகளை பவுல் பட்டியலிடுகிறார். பவுலின் நிருபங்களை நாம் படிக்கும் பொழுது இதைத்தான் மனசில் வச்சுக்கணும். எப்படி மனசில் வச்சுக்கணும்? முதல் பகுதி உபதேசம், அடுத்த பகுதி நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த புக் இஸ் டாக்ட்ரின் and the last part is duty. முதல் பகுதி உபதேசம், கடைசி பகுதி நடைமுறை கடமை என்றுதான் பவுல் எழுதியிருப்பார். வாரன் வியர்ஸ்பி என்ற எழுத்தாளர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த கிறிஸ்டியன் லைஃப் டாக்ட்ரின் அண்ட் டியூட்டி ஆல்வேஸ் கோ டுகெதர். கிறிஸ்தவ ஜீவியத்தில் உபதேசமும் கடமையும் எப்பொழுதும் ஒன்றாகவே செல்லும். வாட் வி பிலீவ் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மின் ஹவ் வி பிஹேவ். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அது நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு உதவுகிறது. We must translate our learning into living and show by our daily lives that we trust God's word. நாம் கற்றுக்கொள்ளுகிறதை வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம் என்பதற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கும் என்று எழுதுகிறார். அப்போ பாருங்களேன், ரோமர் முதல் 11 அதிகாரங்களில் உபதேசம், நாம் எப்படி நீதிமானாகிறோம்? இயேசுவின் இரத்தத்தினால், அவருடைய தியாகத்தினால் நீதிமானாகிறோம். ரோமர் புத்தகத்தில் 12 முதல் 16 அதிகாரங்கள் அவர் நம்மை நீதிமானாக்குகிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடமையை கடைசி 5 அதிகாரங்களில் பவுல் சுட்டி காண்பிக்கிறார். அப்படியானால் அப்படி இருக்க என்றால் கிறிஸ்துவானவர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்க, அவர் நமக்காக தம்மை சிலுவையில் ஒப்படைத்திருக்க என்று பொருள்.
அவர் ஒப்படைத்திருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? நாமும் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் ரோமர் 12:1 வாசிக்கிறோம். இன் Romans 12:1 we have the therefore of dedication. அப்படி இருக்கு சகோதரரே, கிறிஸ்து அப்படி நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் நாமும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். உண்மையான அர்ப்பணிப்பு நம்மை மறுரூபமாகுதலுக்கு நேராக வழிநடத்தும். ட்ரூ டெடிகேஷன் will lead us into transformation. அன்பானவர்களே, கிறிஸ்தவ அர்ப்பணிப்பில் கிறிஸ்து அர்ப்பணித்தார், கிறிஸ்தவர்களும் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த கிறிஸ்தவ அர்ப்பணிப்பில் 3 படிகள் உண்டு. கிறிஸ்துவின் வாழ்விலும் அந்த 3 படிகளை நாம் காணலாம். என்னென்ன படிகள்? முதலாவது, தேவனிடம் உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். present your body to God. ரோமர் 12:1 பாருங்கள். அப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பார்த்தீங்களா, சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனிடத்தில். கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பதற்கு முன்பாக நாம் எப்படி வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். பாவ வழிகளில், சிற்றின்பங்களில் மூழ்கி இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ அப்படி இருக்க சகோதரரே, என்ன அர்த்தம்? நாம் அவருக்கு சொந்தமாகிவிட்டோம். அவர் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாக வந்து இயேசு கிறிஸ்து தம் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆகவே நம் சரீரங்களை அவரது மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனது சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாடி இஸ் காட்ஸ் டெம்பிள். 1 கொரிந்தியர் 6:19-20 அப்படித்தான் வாசிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆண்டவர் உங்களை விலைக்கரையும் செலுத்தி வாங்கியிருக்கிறார். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அதனால் நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் சரீரங்களை அவரது மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் ஆவியானவர் நமக்குள் வசிக்கிறார். ரோமர் 8:9 பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஏன் நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும் என்றால் ஆவியானவர் நமக்குள் வசிக்கிறார். மூன்றாவது, நம் சரீரங்களை அவரது மகிமைக்கென்று பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனுக்கு சரீரத்தால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது அவனுடைய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. இட்ஸ் a privilege to glorify Christ in our body. பிலிப்பியர் 1:20 பாருங்க. நாம் ஒன்றிலும் விற்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் கிறிஸ்துவனுடைய மகிமைக்கென்று நம்முடைய சரீரத்தினால் நாம் வாழ வேண்டும் அல்லது மரிக்க வேண்டும். அன்பானவர்களே, பூமியிலே தேவ சித்தம் நிறைவேற்ற கிறிஸ்து ஒரு சரீரத்தை உடையவராக இறங்கி வந்தார். அப்படிதானே? சரீரத்தில் அவர் செய்துவிட்டு சென்றிருக்கிற தேவனுடைய பணியை நம் மூலமாக அவர் தொடர்ந்து செய்வதற்கு நம் சரீரங்களை நம் நீதியின் ஆயுதங்களாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். சொல்லியிருப்பார், நம்முடைய சரீரங்களின் அவயவங்களை, உறுப்புகளை நீதியின் ஆயுதங்களாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அநீதியின் ஆயுதங்களாக, பாவத்திற்குரிய ஆயுதங்களாக இல்லாமல் நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லியிருக்கிறார். அதே போல தான் 12ஆம் அதிகாரத்திலும் சொல்கிறார்.
உங்கள் சரீரங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். யுவர் பாடிஸ், present your bodies as living sacrifices. ஜீவ பலி என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். அன்பானவர்களே, பலி என்றாலே மிருகம் கொல்லப்படுவதை குறிக்கிறது. செத்து போன மிருகம் அல்லது பறவையின் சடலம்தான் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பறவை, அந்த மிருகம் சடலமாக்கப்பட்டால், உயிரோடு அது கொல்லப்பட்டால் அதுதான் பலி. பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க அந்த பலிகளையே நாம் பார்க்கிறோம். ஆனால் நாமோ ஜீவ பலிகளாக லிவிங் சாக்ரிஃபைசஸ் விளங்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அதென்ன ஜீவ பலி? பலின்னா சாகணும், ஜீவ பலினா எப்படி? நாம் இதை விளங்கிக் கொள்ள வேதாகமத்தில் ஜீவ பலிகளாக 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று பழைய ஏற்பாட்டில் யார் என்றால் ஈசாக். இரண்டாவது புதிய ஏற்பாட்டில் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இந்த 2 பேரும் ஒப்பிட்டு பாருங்களேன். இருவருமே இளம் வயதில் தங்களை தத்தம் செய்தனர் பிதாவின் சித்தத்துக்கு. ஈசாக்கு என்ன பண்ணார்? 20-25 வயது நிரம்பின இளம் வாலிபன் ஈசாக்கு ஆபிரகாமின் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போனார். பிதாவை என்ன பண்ணார்? இளம் பிராயத்தில் 33 குமாரனாய் கிறிஸ்துவம் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய இளம் பிராயத்தில் 33 வயதில் சிலுவையில் மரிக்க அவர் தம்மை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இருவருமே சுயத்துக்கு மரித்து விருப்பத்துடன் பலிபீடம் ஏறினர். 2 பேரும் வாலிப வயதில், ஈசாக்கும் சரி இயேசுவும் சரி, முரண்டு பிடிக்கலை. they already died to self. ஏற்கனவே சுயத்துக்கு மரித்து விட்டார்கள். அதனால தான் விருப்பத்தோடு பலிபீடம் ஏற முடிந்தது ஈசாக்கால். இயேசுவும் சிலுவைக்கு ஏற முடிந்தது. அன்பானவர்களே, இருவருமே பிதாவுக்கு மிகவும் பிரியமான குமார். படித்து பாருங்கள், ஆதியாகமம் 22:1, ஏகசுதனும் உன் ஒரே பேரான குமாரனும். அப்படி தான் ஈசாக்கை பற்றி சொல்லியிருக்கோம். இயேசுவை பற்றி அப்படி தான் சொல்லியிருக்கு. தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ 2 பேருமே பிதாவுக்கு பிரியமானவர்கள். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிரியமானவர், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவர். ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி மரித்தது, நமக்கு பதிலாக இயேசு தேவாட்டுக்குட்டியாக மரித்தார். இருவருமே உயிரோடு திரும்பினர். அப்படிதானே? பலிபீடத்தில் கிடத்தப்பட்ட ஈசாக்கு கொல்லப்பட்டிருக்க வேண்டும், மீண்டும் உயிரோடு வந்தார். உயிர் போகாமல் அப்படி மரித்து போன நிலைக்கு போய் அவர் திரும்ப வந்தார். ஆண்டவர் இயேசு அப்படி தான், அவர் மரித்தாலும் உயிரோடு எழும்பினார். இருவருமே ஜீவ பலி என்பதற்கு சிறந்த உதாரணங்கள். திருமணத்தில் கணவன் மனைவி இருவரும் தங்கள் சரீரங்களை ஒருவருக்கொருவர் ஒப்படைப்பது போல. பைபிளில் கூட படித்து பாருங்கள், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 4-5 வசனம் படிச்சிங்கன்னா, கணவனின் சரீரத்திற்கு மனைவியே அதிகாரி, மனைவியின் சரீரத்திற்கு கணவனே அதிகாரி என்று பவுல் சொல்லியிருப்பார். அப்போது திருமணத்தில் அந்த பந்தத்தின் மூலமாக, அந்த உறவின் வழியாக கணவன் மனைவி இருவரும் தங்கள் சரீரங்களை ஒருவருக்கொருவர் ஒப்படைப்பது போல மணவாட்டியான நாம் நமது சரீரங்களை மணவாளன் இயேசுவிடம் முற்றிலுமாக ஒப்படைக்க வேண்டும். present our bodies once for all to Jesus. அன்பானவர்களே, அதுதான் அப்படிப்பட்ட அன்றாட அர்ப்பணிப்பு தான் புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை சொன்னோடனே ஏதோ நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறதா, 2 பாட்டை பாடிட்டு பிரசங்கம் கேட்டு போவதா? அப்படி அல்ல. அதுவும் ஒரு பங்கு தான். ஆனால் புத்தியுள்ள ஆராதனை என்பது நம்முடைய சரீரங்களை தேவனுக்கென்று முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பது. அதுதான் மறுரூபமாவதற்கு முதல் படி. பாவ காரியங்களுக்கு, அசுத்தங்களுக்கும், குடிப்பழக்கம், போதை பழக்கம், தவறான வாழ்க்கை, இதற்காக நம்முடைய சரீரங்களை நாம் அர்ப்பணித்து விடாமல், துஷ்பிரயோகம் பண்ணிவிடாமல், முழுக்க முழுக்க தேவனுக்கென்று நம்முடைய சரீரங்களை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அதுதான் மறுரூபமாவதற்கு முதல் படி. இரண்டாவது,
தேவனிடம் உங்கள் மனதை ஒப்பு கொடுங்கள். பிரசன்ட் யுவர் மைண்ட் டு காட். ரோமர் 12:2 பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தாரை போல இராமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும் என்றால் மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமான தேவ ஜனங்களே, the world is waiting to control your mind, but God is waiting to transform your mind. உலகம் நம்முடைய சிந்தையை கட்டுக்குள் கொண்டு வர காத்திருக்கிறது. ஆனால் தேவன் நம்முடைய சிந்தையை மாற்றம் அடைய செய்ய, மறுரூபமாக்க வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் முழுவதுமாக தமது மனதை பிதாவிடம் பரலோகத்திற்கு இசைவாக ஒப்பு கொடுத்திருந்தார். நீங்கள் படித்து பாருங்கள், என் சித்தம் அல்ல பிதாவின் சித்தம் அப்படின்னு பல இடங்களில் நீங்கள் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து அப்படி தான் பிதாவுக்கு பிரியமானவைகளையே அவர் செய்தார் அப்படின்னு படிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இதை ஒரு உதாரணத்தின் வழியாக பார்க்கலாம். நாம் வெப்பமானியா அல்லது வெப்ப சீர்நிலை கருவியா? ஆர் வி தெர்மாமீட்டர்ஸ் ஆர் தெர்மோஸ்டாட்ஸ்? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு தெர்மாமீட்டர், இப்போ ஒரு குழந்தைக்கு யாருக்காவது காய்ச்சல் அப்படின்னா என்ன செய்வாங்க? தெர்மாமீட்டர் எடுத்து உதறி அக்கில் வைப்பாங்க, அப்படி தானே? அது என்ன செய்யும்? அந்த உடலின் வெப்பநிலையை காட்டும். தெர்மாமீட்டர் மியர்லி ரெஜிஸ்டர்ஸ் ஆர் ரிஃப்ளெக்ட்ஸ் த டெம்பரேச்சர். அந்த உடலில் என்ன சூடு வெப்பம் இருக்கும் அதைத்தான் காட்டும். ஆனால் வெப்ப சீர்நிலை கருவி தெர்மோஸ்டாட் என்ன செய்யும்? தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல்ஸ் ஆர் செட்ஸ் த டெம்பரேச்சர், either raising or lowering it to the desired level. அது தெர்மோஸ்டாட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், வெப்பச்சீர்நிலை கருவி அந்த அறையின் வெப்பநிலையை கட்டுக்குள் வைக்கும், கூட்ட முடியும், குறைக்க முடியும். நம்ம விரும்பக்கூடிய அளவுக்கு அதை கூட்டலாம், குறைச்சிக்கலாம். இதுதான் வெப்பச்சீர்நிலை கருவி. அன்பானவர்களே, நாம் வெப்பமானிகளைப் போல உலகத்தில் நம்மை சுற்றிலும் உள்ளதை அப்படியே வெளிப்படுத்தி காட்டுகிறோமா? அந்த தெர்மாமீட்டர் வச்ச உடனே சூட்டை அப்படியே காட்டும். நாம் இந்த உலகத்தில் இருந்துட்டு இந்த உலகத்தின் காரியங்களை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து காட்டுகிறோமா? அவங்கள மாதிரி சாப்பிடணும், அவங்கள மாதிரி உடுத்தணும், உலகத்தார் போல நகை நட்டுகளை மாட்டிக்கொள்ள வேண்டும், உலகத்தார் போல ஆடம்பரமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் உள்ளதை அப்படியே வெளிப்படுத்தி காட்டுகிறோமா என்றால் நாம் வெப்பமானிகள். அப்படியானால் நாம் இணங்கி போகிறவர்கள், கன்ஃபார்மிஸ்ட்ஸ் அல்லது வேஷம் போடுகிறவர்கள், ஹிப்போக்ரிட்ஸ் ஆர் ஆக்டர்ஸ், நடிக்கிறவர்கள், உலகத்தை பார்த்துட்டு அப்படியே செயல்படுகிறவர்கள், வெப்பமானிகள். அல்லது நாம் வெப்ப சீர்நிலை கருவிகளைப் போல நம்மை சுற்றியுள்ள உலகத்தை கட்டுப்படுத்தி வணைகின்றோமா? எனக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுன்றதை இந்த தெர்மோஸ்டாட் வெப்பச்சீர்நிலை கருவி தீர்மானிக்கும். அதுபோல நம்மை சுற்றியுள்ள உலகத்தை கட்டுப்படுத்தி நாம் வணைகின்றோமா? உலகம் சொல்கிற மாதிரி நம்ம நடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். அப்படி செய்தால் நாம் வளைந்து கொடுக்காதவர்கள், நான் கன்ஃபார்மிஸ்ட்ஸ் அல்லது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், மாற்றி அமைக்கிறவர்கள். டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க, மின் மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அன்பானவர்களே, பாருங்கள், தானியேலின் நண்பர்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு போனாங்க. எல்லாரும் ராஜாவின் போஜனத்தை, பானத்தை குடித்தார்கள். இந்த 4 பேர் வளையல், நான் கன்ஃபார்மிஸ்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? ஆர் வி கன்ஃபார்மர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்? உலகத்திற்கு வளைந்து கொடுக்கிறவர்களா, உலகத்திற்கு இணங்கி போகிறவர்களா, அல்லது வளையாமல், உலகத்தின் காரியங்களுக்கு வளையாமல் மாற்றத்தை காண்பிக்கிறவர்களா, வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர்களா என்பதை நாம் யோசிக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ
அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கைக்கு நேராக பவுல் நம்மை பார்த்து கெஞ்சி வருந்தி அழைக்கிறார். பாருங்க, ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஐ beseech you therefore brethren. இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறோம், ஐ beg of you therefore brethren. உங்களிடத்திலே நான் கெஞ்சி கேட்கிறேன், அல்லது பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த அர்த்தம். வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறாரே தவிர கடிந்து காட்டமாக கட்டளையாக சொல்லவில்லை. தேவனுடைய இரக்கங்களே இயேசுவையும் இயக்கி அவரை பூலோகத்தில் இறங்க வைத்தது. தேவனுடைய அதே தயவையும் அன்பையும் இரக்கத்தை முன்னிட்டே பவுலும் கெஞ்சி வேண்டிக் கொள்ளுகிறார். ஏன் என்றால், நம்முடைய மனதை நாம் ஒப்படைக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும், மனம் புதிதாக வேண்டும், புது சிருஷ்டிகளாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக. ரோமர் 12:2 பாருங்கள், கடைசியாக வரக்கூடிய வார்த்தை, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அதே போல மத்தேயு 17:2 அவர்களுக்கு முன்பாக பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் அப்படின்னு படிக்கிறோம். மறுரூபமாகுங்கள், மறுரூபமானார். இந்த 2 இடங்களையும் வரக்கூடிய இந்த மறுரூபம் என்ற வார்த்தைக்கு உள்ள கிரேக்க வார்த்தை என்னவென்றால் மெட்டமார்ஃபு. மெட்டமார்ஃபசிஸ் என்ற வார்த்தையை படிச்சிருப்போம். நம்ம பயாலஜியில், உயிரியல் பாடத்தில் படிச்சிருப்போம். மெட்டமார்ஃபசிஸ் என்றால் கிரேட் சேஞ்ச், மாபெரும் மாற்றம் என்று சொல்வார்கள். பாருங்களேன், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மாபெரும் மாற்றம் அடைய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த மருவமலையில் மாபெரும் மாற்றம் அடைந்தார். ஒரு மகிமையான தோற்றம். பாருங்க, முகம் சூரியன் போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. a great change. நமக்கும் அந்த மாபெரும் மாற்றம் உண்டாக வேண்டும். அது எப்படிப்பட்ட மாற்றம் என்றால், உள்ளிருந்து உண்டாகும் மாற்றத்தை தான் அந்த வார்த்தை மெட்டமார்ஃபு என்ற வார்த்தை சுட்டி காட்டுகிறது. உள்ளிருந்து உண்டாகும் மாற்றம் காலப்போக்கில் வெளியில் தெரியும். பாருங்களேன், இங்கே பார்க்கிற படம், ஒரு கூட்டுப்புழு எப்படி பட்டாம்பூச்சி ஆகிறது, அது 4 நிலைகளை கடந்து வருகிறது. அதுபோல்தான் கிறிஸ்தவ வாழ்வில் மறுரூபமாகுதல் என்ற அனுபவமும் இருக்கிறது. பாருங்களேன், ஒரு புழு அப்படியே என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. ஒரு முட்டை, அந்த முட்டை நிலையிலிருந்து ஒரு பூச்சியாகிறது, அப்புறம் ஒரு கூட்டுப்புழுவாகிறது, அப்புறம் அது ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. எல்லாமே உள்ளிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாக வேண்டும், மனம் புதிதாக வேண்டும் என்பதை பவுல் தெரியப்படுத்துகிறார். If the world controls your thinking, you are a conformer. உலகம் உங்கள் சிந்தனை திறனை கட்டுப்படுத்தும் என்றால் நீங்கள் வளைந்து கொடுக்கிறவர். If God controls your thinking, you are a transformer. தேவன் உங்கள் சிந்தனை திறனை கட்டுப்படுத்துகிறார் என்றால் நீங்கள் வளைந்து கொடுக்காதவர்கள், இணங்கி போகாதவர்கள், மாற்றி அமைக்கிறவர்கள் என்று பொருள். அருமையான தேவ ஜனங்களே, தினம் தினம் திருவசனத்தை நாம் தியானித்து அதற்கு இசைவாக நம்மையே நாம் அர்ப்பணித்து வாழும்போது ஆவியானவர் தாமே நம்ம குணமாற்றத்தை, அந்த மாபெரும் மாற்றம், கிரேட் சேஞ்ச் நமக்குள்ளாக அவர் அவருடைய வசனத்தின் வழியாக உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். வசனங்கள் பாருங்கள், 2 கொரிந்தியர் 3:18 நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கண்ணாடினா என்னது? ஆண்டோடைய வசனம். ஆண்டோடைய வசனத்தில் கர்த்தருடைய மகிமையை, அவருடைய குணத்தை நாம் கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகத்தானே மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வசனங்களை படிக்க படிக்க தேவனுடைய குணலட்சணங்களை, கிறிஸ்துவின் அன்பை கற்றுக்கொள்ள நாமும் அவரை போலவே மாற வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்.
இந்த உலகத்தில் அவரை போல் மாற வேண்டும் என்பதற்காக தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை புது சிருஷ்டிகளாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே நம் மறுரூபம் ஆவதற்கு இதுவே 2ஆம் படி. பார்த்தீங்களா? சரீரங்களை ஒப்பு கொடுங்கள். present your bodies to God. தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். 2வது, உங்கள் மனதை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். present your mind to God. எப்படி மறுரூபமாவது? 3வது, தேவனிடம் உங்கள் சித்தத்தை ஒப்பு கொடுங்கள். present your will to God. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, தேவனுடைய அந்த நன்மையான பிரியமான பரிபூர்ண சித்தம் என்னன்னு பகுத்தறியத்தக்கதாக, அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரீரம், மனம் என்று நமக்கு இருக்கிறது. பாடி அண்ட் மைண்ட். சரீரம் அல்லது சிந்தை. சரீரத்தை கட்டுப்படுத்துவது மனம். அதாவது மைண்டு சொல்கிறது தான் சரீரம் கேட்கணும். மனதை கட்டுப்படுத்துவது சித்தம். பொதுவாக சொல்லுவாங்க, நம்முடைய மனதிற்கு 2 விதமான சக்திகள் இருக்கின்றன. ஹையர் பவர்ஸ் ஆஃப் த மைண்ட், லோவர் பவர்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதின் மேன்மையான சக்திகள், மனதின் கீழ்த்தரமான சக்திகள் அப்படின்னு இருக்கிறது. 2லையுமே 3 இருக்குது. பாருங்களேன், சித்தம், பகுத்தறிவு, மனசாட்சி, வில், ரீசன் அண்ட் கான்ஷியன்ஸ். இந்த 3மே ஹையர் பவர்ஸ் ஆஃப் த மைண்ட், நம்முடைய மனதின் மேலான உன்னதமான சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். கீழ்த்தரமான சக்திகள் என்னென்ன அப்படின்னா, ஆப்பிடைட், பசி, ஆர்வம், கிடைச்சதெல்லாம் சாப்பிட்றது. அப்படி தானே ஏவாள் பாவத்தில் விழுந்தா 6000 வருஷ பாடுகளை இந்த உலகம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. பாவத்தின் பிரச்சனைகளை 6000 ஆண்டுகளாக சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆப்பிடைட், டிசைர், ஆசை, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது. பேஷன், வெறியோடு செயல்படுவது. பலவிதமான வெறிகள் இருக்குல்ல, ஜாதி வெறி, பதவி வெறி, நிறைய இருக்குது. அப்போ அந்த 3ம் கீழ்த்தரமான மனதின் சக்திகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்களேன், இந்த உயர்வான உன்னதமான மனதின் சக்திகளில் சித்தம் முதலிடம் பெறுகிறது. அன்பான தேவ ஜனங்களே, அப்போ என்ன செய்யணும்? இந்த முக்கியமான அந்த உன்னதமான மனதின் சக்தியை, இந்த சித்தத்தை தேவனிடம் முற்றிலுமாக ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்து விடுகிறவர்கள் மட்டுமே வெற்றிகரமான கிறிஸ்தவர்களாக விளங்க முடியும். கிறிஸ்தவம் அதைத்தானே எப்பொழுதும் செய்தார். என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். கடைசி வரையிலும் அவர் அப்படித்தான் செய்தார். பாருங்களேன், யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை, அதான் அவருடைய சித்தத்தை நான் எப்பொழுதுமே செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதான் கிறிஸ்துவனுடைய முன்மாதிரி. மத்திய 26:42 அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்போ கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கெத்செமனே தோட்டத்தில் பாவ உலகத்திற்காக அல்லது உலகத்தின் பாவங்களுக்காக தாம் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மாம்சத்தில் அவரால் கூடாததாக இருந்தது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டுமாகில் நீங்கட்டும். இந்த சிலுவை பாடுகள், ஆண்டவரே எனக்கு இல்லாமல் போனால் நல்லா இருக்கும், ஆனாலும் என் சித்தம் அல்ல, நாட் மை வில் பட் thine will be done அப்படின்னு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்தில் இசைவாக ஒப்படைத்திருந்தார். கிறிஸ்து அப்படி ஒரு முன்மாதிரி நமக்கு வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதற்காக. வாரன் விஎஸ்பி சொல்றார் பாருங்க, we must surrender our wills to God through disciplined prayer.
ஒரு கட்டுக்கோப்பான ஜெப வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய சித்தத்தை தேவனிடம் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். We must pray about everything and let God have His way in everything. எல்லாவற்றிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி செய்யட்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஒரு இடத்திற்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இல்லை அவங்க சொல்கிற இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன், ஆஃபீஸ் சொல்கிற இடத்துக்குலாம் நான் போக முடியாது, எனக்கு இங்கே தான் என் பையன் படிக்கிறான், என் பொண்ணு இங்கே தான் படிக்கிறான், என் ஒய்ஃபுக்கு இங்கே தான் வேலை, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிறது. இது நம்முடைய சுய சித்தம், புரியுதுங்களா? அல்லது அந்த இடத்துக்கு போகணுன்றதுக்காக நாமே அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அவங்ககிட்ட பேசி இவங்ககிட்ட பேசி மேலே இருக்கிற முக்கியமான ஆட்கள் இடத்துல நம்முடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு, நமக்கு பிடிச்ச இடத்துக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இது தேவ சித்தம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது தேவ சித்தம் கிடையாது. நம்முடைய சுய சித்தத்தை நாம் செயல்படுத்துகிறோம். ஆண்டோடைய சித்தத்தை இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று, தேவனுடைய பரிபூரண சித்தம், காட்ஸ் பர்ஃபெக்ட் வில். இரண்டாவது, தேவனுடைய அனுமதி சித்தம், காட்ஸ் பெர்மிசிவ் வில். இதை எப்படி உதாரணப்படுத்தலாம் என்றால், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அதற்கு ஒரு ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி இந்த பரிபூர்ண சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கும் பொழுது விளைவு மகிமையாயிருக்கும். பாருங்களேன், கிறிஸ்துவானவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரானார். அவர் சர்வலோகத்தின் இரட்சகர் ஆனார். பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, என் சித்தம் அல்ல உம் சித்தம்னு ஒப்பு கொடுத்தார். அதில் சமாதானம் இருக்கும். பரிபூர்ண சித்தத்திலே தேவ சமாதானம் இருக்கும். சிலுவை பாடுகளை சமாதானமாய் கிறிஸ்து கடந்து சென்றார். தேவனுடைய அனுமதி சித்தம், இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். பைபிளில் சிம்சோன் என்ற நியாயாதிபதி, அவன் பெலிஸ்திய பெண்கள் எல்லாம் பார்த்து அவங்க மேலே மோகம் கொண்டு கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், திம்னாத் என்ற ஊரில் ஒரு பெலிஸ்திய பெண், அந்த பெண்ணை தான் கட்ட வேண்டும் என்று அம்மா அப்பா கிட்ட சொல்கிறான். மனவாட்டையும் மனைவியிடமும், அதாவது மனைவி அம்மா அப்பா அவங்ககிட்ட சிம்சோன் சொல்லுகிறான். அப்போ அம்மா அப்பா சொன்னாங்க, ஏன்பா நம்ம இஸ்ரவேல் மக்களிடத்தில் பெண் இல்லையா, நீ ஏன் போய் அந்த விருத்த சேதனம் இல்லாத பெண்கள் அந்த பெலிஸ்தியர்கள் மத்தியில் பெண் எடுக்க பார்க்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொன்னான், சிம்சோன் சொன்னான், இல்லை அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அப்படின்னு சொன்னான். அப்போது ஆண்டவரும் சரிப்போ அப்படின்னு அனுமதிச்சார். கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொன்னான். கடைசியில் பாருங்க, அவனுடைய 2 கண்களையும் பிடுங்கி விட்டார்கள் பெலிஸ்தியர்கள். தேவன் அனுமதித்தார். அவனுடைய இச்சையின்படி, அவனுடைய சுய சித்தத்தின்படி போக இந்த சிம்சோனை ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் பின்விளைவுகள் அகோரமாய் இருந்தது. ஆனாலும் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவன் மீண்டும் ஜெபித்து செயல்பட்டான். பைபிளில் இருக்குது, விசுவாச வீரர் பட்டியலில் சிம்சோனும் வருகிறான். பெரியமானவர்கள், ஆனாலும் அனுமதி சித்தம் தேவன் சரி போன்னு விட்டார். பார்த்தீங்களா, அந்த அனுமதி சித்தத்தின்படி செயல்படும் பொழுது நம்ம நினச்ச காரியம் நடக்கும், ஆனால் அதில் சமாதானம் இருக்காது, பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். ஆகவே என்ன செய்யணும், தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி 3 முறையும் ஜெபித்து ஒப்பு கொடுத்தார், அந்த மாதிரி ஒப்படைப்பு, நம்முடைய சித்தத்தை அர்ப்பணித்தல் தேவை. தாட்ஸ் ஃப்ரம் தி மவுண்ட் ஆஃப் பிளெஸிங் என்ற புத்தகத்தில் மலைப்பிரசங்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திற்கு விளக்கம் ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் எழுதுகிறார் பாருங்க. The only hope for us, if we would overcome, is to unite our will to God's will and work in cooperation with Him, hour by hour and day by day. நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக விளங்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, நமது சித்தத்தை தேவ சித்தத்துடன் இணைத்து கொண்டு அவருடன் நாம் ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும். எப்படி? ஒவ்வொரு மணி நேரமும் ஒப்பு கொடுக்கணும், அன்றாடம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். We cannot retain self and yet enter the kingdom of God. சுயத்தையும் வைத்து கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. If we ever attain unto holiness,
It will be through the renunciation of self and the reception of the mind of Christ. பரிசுத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அது எப்படி தெரியுமா சாத்தியம்? சுயத்தை முற்றிலும் துறந்து விடுவதன் மூலமாக, கிறிஸ்துவின் சிந்தையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மட்டும்தான். சுயத்தை வச்சுக்கிட்டு சுய சித்தமே செஞ்சுட்டு இருந்தால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வராது. பார்த்தீங்களா? அதான் பிலிப்பியர் 2 படித்தோம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா, எனக்கே நான் தான் இருப்பேன், நான் இப்படித்தான், நான் சொல்கிறதான் சட்டம், நாங்கள் தான் கட்டினோம் சர்ச்சை. புரியுதா உங்களுக்கு? அப்போது இன்றைக்கி சுய சித்தத்தின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடுகிறது. நான் தான் புருஷன், நான் சொல்கிறத நீ கேள், இல்லாட்டி போயிரு. குடும்பங்களிலே நிறைய பிரச்சனைகள், சபைகளிலே பிரச்சனைகள். ஏன் என்றால் அந்த அர்ப்பணிப்பு, சரீரத்தை அர்ப்பணியுங்கள், மனதை அர்ப்பணியுங்கள், சித்தத்தை அர்ப்பணியுங்கள். இந்த அர்ப்பணிப்பு நம்மகிட்ட இல்லை. இப்படி அர்ப்பணிக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாகும். சுயம் சாகும், சுயம் சாம்பலாகும். இந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? Pride and self-sufficiency must be crucified. பெருமையும் சுய நிறைவும் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். லவோதிக்கேயா சபையின் பிரச்சனை அதுதான். வெளிப்படுத்தல் 3 படிக்கணும்னு 14 வசனத்திலிருந்து 22 வரைக்கும் படித்து பாருங்கள். எனக்கு ஒரு குறைவில்லை, நான் ஐஸ்வர்ய சம்பன்னன் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். எல்லா சத்தியமும் நம்மகிட்ட இருக்குது, கற்பனைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். பெருமை, சுயநிறைவு, இதெல்லாம் தூக்கி சிலுவையில் அடிக்கணும். Are we willing to pay the price required of us? நம்மிடத்தில் கேட்கப்படுகிற விலைக்கிரயம் செலுத்த நாம் ஆயத்தமாய் விருப்பமாய் இருக்கிறோமா? Are we willing to have our will brought into perfect conformity to the will of God? தேவனுடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாய் ஒப்படைக்க நம்முடைய சித்தத்தை தேவ சித்தத்தோடு இசைவாக இணைக்க நாம் விரும்புகிறோமா? Until we are willing, the transforming grace of God cannot be manifest upon us. நாம் அப்படி விரும்பாத வரையில், விருப்பமாக நம்மை ஒப்பு கொடுக்காத வரையில் தேவனுடைய மறுரூபமாக்கும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நம்மீது வெளிப்படவே படாது. புரியுதா உங்களுக்கு? அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் தாங்க நாம் புதிதானவர்களாக, புது சிருஷ்டிகளாக மாற முடியும். இந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனம் புதிதாகி நாம் மறுரூபமாவதற்கு இதுதான் 3ஆம் படி. இந்த 3 படிகளை ரோமர் 12 முதல் 2 வசனங்களில் நம்ம அழகாக படிக்கிறோம். ரோமர் 6 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஹிட்லர் என்ற மனிதன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் உலகப் போர், ஜெர்மனியின் சர்வாதிகாரி என்றாலே ஹிட்லர் தான் நினைவுக்கு வருவான். 1939 வருஷத்திலிருந்து 45 வருடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் 2ஆம் உலகப் போர் நடைபெற்றது. அந்த காலத்தில் ஹிட்லர் வைத்தது தான் சட்டம். இந்த 2ஆம் உலகப் போர் வந்ததுக்கு காரணமே ஹிட்லர் தான், அடால்ஃப் ஹிட்லர். இந்த ஹிட்லரின் படைகள் ஹாலந்தை கைப்பற்றி 1,00,000 டச்சு யூதர்களை வன்கொடுமை முகாம்களுக்கு அனுப்பிய நேரம் அது. அந்த காலகட்டத்தில் காஸ்பர் டென் பூம் என்ற ஒரு தெய்வபக்தியுள்ள ஒரு மனிதன் வாழ்ந்தார். அவரும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து ஒரு கடிகார கடை ஒன்று நடத்தி வந்தார்கள். இவருக்கு என்ன கொள்ளை பிரியம் என்றால், யூத மக்களை அதிகமாக இவர் நேசித்தவர். இவர் குடும்பம் அந்த வழியில் வந்தவங்க, யூதர் வழியில் வந்தவர்கள். இந்த வீட்டில் தெய்வ மக்களுக்கு எப்பொழுதுமே வரவேற்பு உண்டு என்றார் காஸ்பர் டென் பூம். இவருடைய 2 மகள்களிலே ஒருவர் யார் என்றால் கோரி டென் பூம். இந்த அம்மாவுக்கு அதே அர்ப்பணிப்பு இருந்தது. என்ன அர்ப்பணிப்புன்னா, கர்த்தராகிய இயேசுவே, உமது ஜனத்திற்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன், எல்லா வழியிலும், எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும் என்று ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் கோரி டென் பூம். இந்த கோரி டென் பூமுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, பெட்சி டென் பூம். 2 பேரும் அக்கா தங்கச்சி.
இப்படி 2 மகள்களும் அப்பாவும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, வாட்ச் கடையை நடத்தி கொண்டு, அதே சமயம் இந்த ஹிட்லருக்கு பிடிக்காத மக்கள் கூட்டம் யார் என்றால் யூதர்கள். யூதர்களை கண்டாலே அழித்தொழிக்க வேண்டும் என்பதில் மிகவும் தீவிரமானவன் ஹிட்லர். சரித்திரம் சொல்லுது 6 மில்லியன் யூதர்களை கொன்று அழித்தவன் ஹிட்லர். 6 மில்லியன் 60 லட்சம் யூதர்களை கொடுமை செய்து அழித்தவன் ஹிட்லர். சரித்திரத்தில் படிக்கிறோம், இந்த யூதர்களை கொன்று எரித்து கொன்று அவர்களுடைய கொழுப்பை வைத்து சோப்பு செய்தானாம் ஹிட்லர். அப்போது இப்படி யூதர்களெல்லாம் இப்படி கொடுமைப்படுத்துகிறானே என்று கண்ட காஸ்பர் டென்போம் அப்பாவும், மகள்கள் கோரி டென்போம், பெட்சி டென்போம், பெட்சி என்ற அக்கா, கோரி என்ற தங்கச்சி, இப்படி குடும்பமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவர்கள் இன்னும் கூட ஒரு சிலர் சேர்ந்து கொண்டு நாஜி படை வீரர்கள் போல, ஹிட்லரின் படை வீரர்கள் போல மாறுவேடம் பூண்டு அனாதை இல்லத்தில் கொல்லப்படவிருந்த 100 யூத குழந்தைகளை காப்பாற்றினார்கள். இந்த குடும்பம் காப்பாற்றுறாங்க. என்ன செய்கிறாங்க, இந்த குடும்பத்தார் ஒரு மிக பிரபலமான கட்டடக்கலை நிபுணர் ஒருவருடைய கைடன்ஸ் படி, வழிகாட்டுதலின்படி அவங்க வீட்டில் கோரி டென்போம் அந்த அம்மாவுடைய படுக்கை அறைக்கு பின்னே ஒரு ரகசிய மறைவிடம், ஹைடிங் பிளேஸ், ஒளிந்து கொள்ளுகிற இடம் ஒன்றை அவர்கள் கட்டினார்கள். வீட்டுக்குள்ளேயே ஒரு ரகசியமான இடம், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. 800க்கும் அதிகமான யூதர்கள் அதில் பாதுகாப்பாக கோரியின் குடும்பத்தால் மறைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். நீங்கள் இந்த கதையை பற்றியெல்லாம் படிக்கணும்னு சொன்னால், பார்க்கணும்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை வரலாறும் கிடைக்கிறது, கோரி டென்போம் அப்படின்னு கிடைக்கிது. அதே போல் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், தி ஹைடிங் பிளேஸ் என்ற தலைப்பில் ஒரு மிஷனரி படம், மிஷனரி மூவி இருக்கிறது. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சும்மா நாடகத்தை பார்த்துக்கிட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடாது. அன்பானவர்களே, இப்படி நூற்றுக்கணக்கான யூதர்களை இந்த காஸ்பர் டென்போம் குடும்பத்தார் பராமரிக்கிறார்கள்னு ஹிட்லர் படைக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த நாஜி படை வீரர்கள் படையெடுத்து வந்து இந்த குடும்பத்தை கைது செய்தார்கள். கோரியின் குடும்பம் கைது செய்யப்பட்ட போதிலும் மறைந்திருந்த யூதர்களை, அந்த ரகசிய மறைவிடத்தில் மறைந்திருந்த யூதர்களை நாஜி படை வீரர்களால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரகசியமாக அவங்கள பாதுகாத்து உணவு கொடுத்து பராமரித்தது இந்த குடும்பம். அப்பா காஸ்பர் டென்போம், அக்கா பெட்சி டென்போம், தங்கை கோரி டென்போம் எல்லாரும் கைது செய்யப்பட்டார்கள். எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, ராவன்ஸ்புரூக், ஜெர்மனியில் ராவன்ஸ்புரூக் என்ற இடம். அங்கே தான் ஹிட்லருடைய வன்கொடுமை முகாம்கள் இருந்தன, குறிப்பாக பெண்களுக்கென்று உள்ள இடம். அங்கே போட்டு பாருங்கள், லைஃப் அண்ட் டெத் இன் ஹிட்லர்ஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் ஃபார் விமன். 96,000 பெண்கள் கொல்லப்பட்டிருந்த கிழக்கு ஜெர்மனியின் ராவன்ஸ்புரூக் வன்கொடுமை முகாமுக்கு கோரியும் பெட்சியும் கொண்டு செல்லப்பட்டார்கள். அப்பா வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. நிறைய இடங்களில் முகாம்கள் இருந்தது, அதில் ஒரு இடம் ராவன்ஸ்புரூக். பெண்கள் அங்கே கொண்டு செல்லப்பட்டார்கள் 2 பேரும். அதில் இந்த பெட்சி ஏற்கனவே சுகவீனமான ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை ஈவிரக்கமின்றி சித்திரவதை செய்து இந்த நாஜி படை வீரர்கள் கொலை செய்தார்கள். என்ன பண்ணுறாங்க, பெட்சி மரண தருவாயில் கூட அவர்களை மன்னித்து விட்டு மரித்து போனாள். அவள் மரிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக தன் தங்கை கோரி டென்போமிடம் அவள் என்ன சொன்னால் தெரியுமா? இதான் அந்த நாசி டெத் கேம்ப், மரண முகாம். பாருங்கள், ஏதோ டிராயரில் இருக்கிற மாதிரி எல்லாம் கிடக்கிறாங்க. என்ன சொன்னால் அக்கா தங்கையிடம், டோன்ட் ஹேட், வெறுக்காதே, ஓப்பன் ஹீலிங் ஹோம்ஸ் இன் ஹாலண்ட் அண்ட் ஜெர்மனி. ஹாலந்திலும் ஜெர்மனியிலும் அந்த குணமளிக்கும் இல்லங்களை நீ உருவாக்க வேண்டும். அதாவது அனாதை இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்களை உருவாக்கு. பிஃபோர் கோயிங் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஷேரிங் அபவுட் ஜீசஸ் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். நீ இயேசுவின் அன்பையும் மன்னிப்பையும் உலகமெங்கும் போவதற்கு முன்பாக இதை நீ செய், இல்லங்களை திறக்க வேண்டும் என்று பெட்சி கோரியிடம் சொன்னாள். பிரியமானவர்களே, 2 வாரங்கள் கழித்து இந்த தங்கையிடம் அக்கா சொல்லி 2 வாரங்கள் கழித்து தெய்வாதீனமாக
கோரி டென் பூம் விடுவிக்கப்பட்டாள். த்ரூ அ காட் ஆர்டைன்ட் கிளரிக்கல் எரர், ஏதோ ஒரு டைப்பிங் மிஸ்டேக்கில் இந்த கோரி டென் பூம் பேரை வாசிக்கிறாங்க. அந்த வன்கொடுமை முகாமில் இருந்து இவள் விடுதலை ஆகிறாள் கோரி டென் பூம். அப்பாவும் இறந்துறாங்க, அக்காவும் இறந்துடுறாங்க. அந்த வன்கொடுமை முகாம்களில் யூதர்கள் அடைந்த சித்திரவதையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த கோரி தப்பித்த ஒரு வாரம் கழித்து அவள் வயதைச் சேர்ந்த எல்லா பெண்களும் விஷவாயு அறைக்குள் கொண்டு செல்லப்பட்டார்கள். டெத் கேஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3000 பேர் 4000 பேர் உள்ள கேஸ் சேம்பரில் விட்டு விஷவாயு உள்ளே விட்டு கொண்டுருவாங்க. கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் பெரிய குழி தோண்டி எல்லாத்தையும் புதைப்பார்கள். அதிலிருந்து தப்பித்த பெண்மணி தான் நீங்கள் இங்கே பார்க்கிற கோரி டென் பூம். இப்போ இந்த கோரி டென் பூம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? தேவனே, நான் எங்கு செல்ல வேண்டுமென நீர் விரும்புகிறீரோ அங்கே நான் செல்வேன் என்று கோரி ஜெபித்தாள். வெளியே வந்துட்டாங்கல்ல அதுக்கப்புறம். ஆனாலும் அவங்க என்ன மனசில் நினச்சிக்கிட்டாங்கன்னா, தேவனே என்னை ஜெர்மனிக்கு மாத்திரம் அனுப்பாதீங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டாங்களாம். அப்புறம் யோசித்தாங்க, இப்படி ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை, ஜெப வாழ்க்கைக்கு இது தடை அல்லவா என்று உணர்ந்த கோரி டென் பூம், ஆண்டவரே நான் ஜெர்மனிக்கும் செல்ல ஆயத்தம் என்று தன்னை அர்ப்பணித்தாள். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஜெர்மனிக்கு மாத்திரம் வேண்டான்னா சுய சித்தம், தேவனுடைய அனுமதி சித்தத்திற்காக கேட்பது. ஆண்டவரே எங்கனாலும் அனுப்புங்கன்னா அதாங்க தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? கோரி டென் பூமை முதலாவது ஜெர்மனிக்குத்தான் அவளை அனுப்பினார். அங்கே போன பிற்பாடு சிறையில் இருந்த முன்னாள் நாஜி படை வீரர்களுக்கு, ஹிட்லரின் படை வீரர்களுக்கு வேதபாடம் கொடுத்தால். இப்போ அவங்கெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஹிட்லர் காலம் முடிஞ்சு போச்சு. 2ஆம் உலகப் போருக்கு பிற்பாடு இந்த நாஜி படை வீரர்கள் எல்லாம் ஜெயிலில் கிடந்தார்கள். அவர்களுக்கு வேதபாடம் கொடுத்தால் கோரி டென் பூம். வன்கொடுமை முகாமாக ஏற்கனவே செயல்பட்ட பழைய இடத்தை சுத்தம் செய்து சுகமளிக்கும் இல்லமாக்கி 2ஆம் உலகப் போரால் பாதிக்கப்பட்ட 90 லட்சம் ஜெர்மானியர்களில் அநேகருக்கு ஊழியம் செய்தால் கோரி டென் பூம். சரித்திரம் சொல்லுதுங்க. அவர் வெளியே வந்த பிற்பாடு, அந்த அம்மா வெளியே வந்ததுக்கப்புறம் 30 ஆண்டுகளில் 62 நாடுகளில் ஊழியம் செய்து இயேசுவின் அன்பையும் மன்னிப்பையும் கோரி டென் பூம் பகிர்ந்தளித்தாராம். பில்லி கிரஹாமின் ஊழிய தாகமும் அன்னை தெரசாவின் அன்பு உள்ளமும் கோரி டென் பூமிடம் வெளிப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். The passion of Billy Graham and the compassion of Mother Teresa were manifested in the life and ministry of Corrie ten Boom. அன்பானவர்களே, எத்தனை அற்புதமான ஒரு வாழ்க்கை! ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எப்படி பயன்படுத்துகிறார் பார்த்தீர்களா? பில்லி கிரஹாமுடைய மனைவி ரூத் கிரஹாம் அவங்க சொன்னாங்க, I didn't know anyone who had suffered so intensively for the Lord and for His people as Corrie had, and come through with absolutely nothing but love in her heart for her captors. She forgave them. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருக்காக அவருடைய ஜனங்களுக்காக இவ்வளோ கடுமையாக பாடுகள் அனுபவித்த கோரி டென் பூம் போல வேறு எவரையும் நான் அறியவில்லை. இவ்வளோ பாடுகளை பட்டு கடைசியில் தன் இருதயத்தில் தன்னை சிறைப்பிடித்தவர்களுக்காக அன்பை காண்பித்து அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஊழியத்தை செய்தார்களே, அன்பை மாத்திரம் காண்பித்தார்களே, இப்படி ஒரு பெண்ணை போல் நான் யாரையும் பார்த்ததில்லை அப்படின்னு பில்லி கிரஹாம் மனைவி சொல்லியிருக்கிறாங்க கோரி டென் பூம் பற்றி. எவ்வளோ பெரிய சாட்சி! இந்த கோரி டென் பூம் என்ன சொன்னாங்க பாருங்களேன். I've never had the joy of bringing to birth a child, but I've often had the great joy to bring the rebirth to someone else. The creative life that women had to be married and have children, I could use in the kingdom of God. அதாவது பிள்ளை பெறக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. என்ன அர்த்தம்? இந்தம்மா கல்யாணமே பண்ணிக்கல. ஆனால் இப்படியாகிலும் சிலரை மறுபிறப்புக்குள்ளாக நடத்தும் அந்த மாபெரும் சந்தோஷம் எனக்கு அதிகமாய் கிடைத்திருக்கிறது. என்ன செஞ்சுருக்காங்க? அநேகரை ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நடத்தியிருக்கிறார்கள். ஒரு பெண் திருமணமாகி பிள்ளைகளை பெறுகிற அந்த வாழ்க்கையை நான்
தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தினேன். என்ன அர்த்தம்? நான் கல்யாணம் பண்ணி பிள்ளைலாம் பெறலைங்க, ஆனால் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்பியிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பார்த்தீங்களா? ஒரு நபர் தன்னுடைய சரீரம், மனம், தன்னுடைய சித்தம் எல்லாத்தையும், ஆவியாத்மா, சரீரம் எல்லாத்தையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஒரு நபரை ஆண்டவர் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதற்கு கோரி டென் பூம் ஒரு சிறந்த சாட்சி. அலன் கார் என்ற ஊழியக்காரர் எழுதுகிறார், when we are totally yielded to him, it is the highest form of worship that we can render. Nothing says I love you to the Lord like a consecrated, dedicated holy life. தேவனுக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது அதுதான் நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய மிகவும் உன்னதமான ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு என்று முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது அதுதான் தேவனை பார்த்து, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதற்கு சமம். சும்மா ஐ லவ் யூன்னு சொல்கிறது கிடையாது. நம்ம முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழ்வது தான் தேவனுக்கு ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு சமம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஐ லவ் யூ என்று சொல்லி நம்மையே ஒப்படைக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? தேவராஜ்யத்தின் ஊழியத்துக்காக எத்தனை பேர் அர்ப்பணிப்பு? கோரி டென் பூமின் அர்ப்பணிப்பு. நம் சரீரம், மனம், சித்தத்தை அப்படி நம்மால் முழுமையாய் தேவனுக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று, தேவனுடைய மகிமைக்கென்று நம்மாலும் அர்ப்பணிக்க முடியுமா? ஒப்படைத்து ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் படிக்க தொடங்கி இருக்கிற புதிய தொடருக்காக, மறுரூபமாகுங்கள் என்ற தொடருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், மறுரூபமாவது எப்படி? 3 படிகளை பார்த்தோம். ஆண்டவரே, சரீரத்தையும் மனதையும் சித்தத்தையும் உமக்கு ஒப்படைத்து கிறிஸ்துவை போல் வாழக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, உலகத்திற்கு ஏற்றாற் போல வாழாதபடி இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறேன். தானியேலைப் போல, நண்பர்களைப் போல எங்கள் வாழ்க்கை அமைய, கிறிஸ்துவை போல் எங்களுடைய வாழ்க்கை காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து சத்தியங்களை படிப்போம். அநேகருக்கு இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொடுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.